வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை. என்னடா திடீர்னு இப்படி பேசுறானேன்னு பார்க்குறீங்களா? இத நான் பேசல. வாய்ச்சொல் வித்தகன் சீமான் பேசினது இது. வெக்கம், மானம், ரோசம், சூடெல்லாம் இருக்கா அப்படின்னு. அவருக்கு என்னன்னு தெரியல. இந்த காங்கிரஸ பேசுறதுன்னா சிப்ஸ் சாப்பிடுற மாரி பேசுறாரு. அ அவருக்கு அவ்வளோ அசால்ட்டா இருக்கு காங்கிரஸ்ன்னா. இதுக்கு கண்டிப்பா காங்கிரஸ்லேருந்து ஒரு பதிலடி குடுக்கணும்னு எனக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு. ஒரு ரீசென்ட்டா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு மேடையில வந்து சீமான் பேசுனது வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்பதான் திமுகவுக்கு வந்து அறிவு வந்திருக்காம். காங்கிரஸ் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணத பார்த்து, இப்ப காங்கிரஸும் டிஎம்கேவும் சண்ட போடுறது, ஊரு 2 விட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்ற மாரி, காங்கிரஸும் டிஎம்கேவும் ஒருத்தர் சண்ட போட்டுக்கிறது இந்த சீமானுக்கு ரொம்ப குளிர்காயிற மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். அவர் எல்லா சைடுமே கோல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஏன்னா அவர் ரீசென்ட்டா ஒரு ஒரு கல்யாண ஃபங்ஷன்ல வேற முன்னாள் முதல்வர் அவர்கள வேற நெருக்கமா வேற பேசிட்டு வந்திருக்காரு. அந்த தெம்புல வந்து இப்போ அந்த பலத்துல வந்து காங்கிரஸ வந்து அவரு பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். பேசின வார்த்தைகளுமே ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அவர் சொன்னதுல ஒரு சில வார்த்தைகள வந்து நான் ஹைலைட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதாவது முதல்ல சொன்னது வந்து அவரு காங்கிரஸ் வந்து மொத்தமாவே நான் வந்து 4% வச்சிருக்கேன். காங்கிரஸ் வந்து எனக்கும் கீழ தான் இருக்க நீனு. 3.7% என்னமோ தான் வோட் ஷேரிங் வாங்கியிருக்க. அப்படின்ன மாரி ஒரு ஒரு வார்த்தை ஒரு டேட்டா ஒண்ணு சொல்லியிருந்தாரு. பட் ஆக்சுவலி அப்படின்னா, நம்ம காங்கிரஸ் வந்து மொத்தமா வாங்கினது வந்து 16,00,000 சம்திங் ஓட்டு. அவருக்கு என்டிகேக்கு வந்து விழுந்தது வந்து 19,00,000 சம்திங் ஓட்டு. இதுல வந்து நீங்க வந்து அந்த வோட் ஷேரிங்ன்றத விட, அத எப்படி பார்க்கணும்னா, ஸ்ட்ரைக் ரேட்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க அத அப்படிதான் கணக்கெடுக்கணும். அப்படி பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னா, நீங்க வந்து ஜெயிச்ச தொகுதி வகுத்தல் போட்டியிட்ட தொகுதி இன்டு 100 போட்டு பாருங்க ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னு. காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 18% வரும். ஏன்னா காங்கிரஸ் 28 தொகுதியில போட்டியிட்டு 5 தொகுதியில ஜெயிச்சு 17% ஹோல்டு பண்ணுது. நீங்க 234 தொகுதியில போட்டியிட்டு 234 வேட்பாளர போட்டு 234 தொகுதியிலயும் போட்டியிட்டு உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்ச விகிதம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா 0. ஸோ தமிழ்நாடுல நீங்க எப்பவுமே 0. உங்களோட ஐடியாலஜிக்கு 0. அதுதான் உங்களோட மதிப்பெண். ஸோ அந்த மதிப்பெண்ண வச்சுக்கிட்டு காங்கிரஸ வந்து நீங்க வந்து எளக்காரமா பேசுறது, உங்களுக்கு வாய் இருக்குன்னு பேசுறது வந்து மிக தவறு மிஸ்டர் சீமான் அவர்களே. இதுல வந்து எல்லாரையும் மொற வச்சு வேற கூப்பிட்டுப்பாரு. என் அண்ணன் இவரு, என் தம்பி இவரு, என் பெரியப்பா, என் சித்தப்பா, ஏன் இவருக்கு இது குடுக்கல, இவருக்கு ராஜ்யசபா குடுக்கல அப்படின்லாம் வேற இப்படி குத்திக்கிறது. அப்புறமா வந்து பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வார்த்தைகளும் போட்டுக்கிறது. அவர் ரீசென்ட்டா அவர் என்ன கேட்குறாருன்னா, இவர் எப்படி நம்ம இப்ப ராஜ்யசபா எம்பியா செலக்ட் ஆன கிறிஸ்டோபர் அவர்களையும், அப்புறமா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களையும் வந்து, இவரு போய் என் மண்ணுக்கு என்ன பேசுவாங்க? அப்படின்ன மாரி அவங்கள கேள்வி கேட்குறாங்க. இவங்கலாம் நாகாலாந்தில ஒர்க் பண்ணவங்க, இதில அசாம்ல ஒர்க் பண்ணவங்கள போய் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு குடுத்து நீங்க வந்து எப்படி நீங்க அனுப்பலாம்? அப்படின்னு இவர் கேள்வி கேட்பாரு. அவர்கள்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே 2 பேரும். 2 பேருமே மண்ணீர் மைந்தர்கள் தானே! தமிழ்நாட்டின் மைந்தர்கள் தானே! அப்ப யாருக்கோ இது ஏதோ வேற ஏதோ ஒரு மாநிலத்தில போய் சின்சியரா உழைச்சதுனால தானே கிறிஸ்டோபர் அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்காக பேசுன்னு நம்ம காங்கிரஸ்ல இருந்து ஒரு வாய்ப்பு குடுத்து ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சிருக்கோம். இல்ல நீ வந்து அசாமுக்கு சார்பா வந்து நீ ராஜ்யசபா சீட் எடுத்துக்கன்னா குடுத்துருக்காங்க. அசாம்ல இருந்தா குடுத்துருக்காங்க ராஜ்யசபா சீட் அவருக்கு. என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? ஏதாவது ஒரு தெளிவா பேசணும்னா ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு தெளிவான விஷயமா சொல்லணும்ல. இப்ப அவருக்கு ராஜ்யசபா சீட் தமிழ்நாடு சார்பா தானே குடுத்தாங்க. தமிழ்நாடோட கணக்குல தானே அங்க உட்கார வச்சிருக்கு அவர. அப்ப வந்து அவர் தமிழ்நாடோட உரிமைகளுக்காக தானே அங்க குரல் குடுக்க போறாரு, ராஜ்யசபால. அதே தானே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் பண்ண போறாரு. அ அவர் என்ன அசாமுக்காகவோ, வேற பீகாருக்காகவோ, இல்ல குஜராத்துக்காகவோ பண்றாரு? இப்ப எப்பவுமே நீங்க வந்து காங்கிரஸையே நீங்க கேள்வி கேட்கிறத விட்டு, ஏன் பிஜேபிய பத்தி நீங்க எதுவுமே பேசுறதே இல்ல? ஏன் உங்க மாமா மோடியோ, மாமா, பெரியப்பா யாரு உங்க உங்க பெரியப்பா அமித்ஷா, இவங்கள பத்திலாம் நீங்க எதுவுமே ஏன் வார்த்தை பேசுறதே இல்ல? எந்த ஒரு கண்டனம் கூட வர்றதே இல்ல. இப்ப ரீசென்ட்டா நடந்ததுல. எந்த ஒரு அறிக்கையும் நீங்க விட்டதே கிடையாது. இவங்களுக்கு எதிரா ஈஸியா காங்கிரஸ மட்டும் என்ன குத்துறது? சொல்லுங்க. மிஸ்டர் சீமான் அவர்களே, உங்கள தான் நேரடியா கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு அவங்கள பேச பவர்ல இருக்கிறவங்கள பேச திராணி இல்லையா? தைரியம் இல்லையா?
சரி, இன்னொன்னு கேட்குறேன். நான் காரக்குடியில இப்ப நீங்க காங்கிரஸ் வந்து இவ்வளோ இழிவா பேசுறீங்களே, காரக்குடியில நீங்க போட்டியிட்டீங்க தானே? உங்களோட ஓட் ஷேரிங் என்ன டெபாசிட் கூட கிடைக்காதுன்றீங்க. நீங்க உங்க கேண்டிடேட்ல எத்தன பேர் டெபாசிட் இழந்தாங்க? அத நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்களா? இப்ப காரக்குடியில நீங்க போட்டியிட்டீங்க தானே? இதுல அட்லீஸ்ட் நீங்க வந்து யார் யார் இப்ப டிவிகே, காங்கிரஸ் மொத்தம் 30 கேண்டிடேட் போட்டியிட்டாங்க தானே? அ இதுல அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் நீங்க போட்டியிடுறீங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2வது இடத்துலயாவது வந்திருக்கணும்ல. இல்ல உங்க அதுல வந்து உங்க ஓட்டோட பெர்சென்டேஜாவது வந்து ஒரு 50% இருக்கணும்ல. ஒரு ஒரு 30% இருக்கணும்ல. அதுவும் இல்ல. அந்த ஓட்டு கூட வாங்க முடியாத நீங்க ஒரு தலைமை பொறுப்புல இருக்க, அந்த ஓட்டு கூட வாங்க முடியாத நீங்க எப்படி ஒரு தேசிய கட்சிய வந்து நீங்க இவ்வளோ இதா பேசலாம்? ஜெயிச்சுட்டு பேசணும் இல்லையா? நீங்க வந்து எம்எல்ஏக்கு நிக்காதீங்க. இப்போ வந்து இன்னொரு கான்ஸ்பிரசி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சீமான் அவர்கள் இப்ப வர்ற இடைத்தேர்தல் வரப்போற அந்த சட்டமன்றங்கள்ல வந்து சுயேட்சை வேட்பாளரா நின்னு ஜெயிக்க போறாராம். அப்போ உங்களுக்கு உங்க கட்சி மேலயே நம்பிக்கை இல்லையா? அப்ப நீங்க எதுக்கு அதுக்கான தலைமை பொறுப்பாளரா இருக்கீங்க? ஆ சொல்லுங்க மிஸ்டர் சீமான் அவர்களே. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? சீமான் நீங்க சாப்பிடுறீங்களா? நீங்க உப்பு போட்டு சாப்பிடுறது காரணமே எங்க மகாத்மா காந்தி நடத்தின வந்து உப்பு சத்தியாகிரக தண்டி மார்ச் தான். அது தெரியுமா? வரலாறு படிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க ஏதாவது ஒரு ஒரு கல் உப்புக்கு ஏதாவது ஒரு அ போராட்டம் பண்ணியிருப்பீங்களா? உங்களுக்கு உங்க பனைமரம் ஏறுறதுக்கே உங்களுக்கு வந்து படி போட்டு குடுத்தா தான் உங்கனால பனைமரமே ஏற முடியும். உங்களுக்கு எப்படி நீங்க எப்படி சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டுருப்பீங்க? நீங்க சாப்பிடுங்க. சோத்துல உப்பு போட்டு. அப்புறமா வந்து மத்தவங்க சோத்துல உப்பு போடுறாங்களா? போடலையான்றத அ அ இப்ப சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு கேள்வி கேட்டீங்களே, டிவிகே கூட போய் காங்கிரஸ் சேர்ந்துட்டான். ஆ காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்கன்னு. காங்கிரஸ டிவிகே தார்மீகமா அழைத்தது. தேர்தலுக்கு முன்பும், தேர்தலுக்கு பின்பும். அதனால காங்கிரஸ் போனது. டிவிகே 108 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையான மக்கள் டிவிகேக்கு ஆதரவு குடுத்திருக்காங்க. அந்த ஜனநாயகத்தை மதித்து காங்கிரஸ் அவங்க கூட சேர்ந்தது. உங்களுக்கு எத்தன பேர் குடுத்திருந்தாங்க மக்கள்? உங்களுக்கு ஏதாவது பெரும்பான்மை குடுத்திருந்தாங்களா? உங்களுக்கு ஏதாவது வெற்றி குடுத்திருந்தாங்களா? நீங்களும் 2009லிருந்து காட்டு கத்தல் பின்னாடி ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக் போட்டு ஒரு காட்டு கத்தல் கத்துவீங்களே மைக்க புடிச்சு. அரசியல் நாகரிகமே இல்லாத வார்த்தைகள்ல பேசி நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஸ்பீச் மட்டும் தான் உங்கனால குடுக்க தெரியுமே தவிர, ஒரு ஆக்கப்பூர்வ அரசியல உங்கனால பண்ண தெரியாதுன்றது உங்க இத்தனை ஆண்டுகான உங்க அரசியல் நகர்வுல இருந்து, அரசியல் பயணத்துல இருந்து எங்கனால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. எலக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு எந்த காங்கிரஸ்காரனாவது அழுதுனீங்க பார்த்தீங்களா? காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியிலருந்து கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேல ஆகுது. அதே மாரி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியிலருந்து கிட்டத்தட்ட 69 வருடங்களுக்கு மேல ஆகுது. ஆனா என்னைக்காவது தோல்விய கண்டு காங்கிரஸ்காரங்களோ, காங்கிரஸ் மக்களோ யாராவது அழுது நீங்க பார்த்துருக்கீங்களா? வருத்தப்பட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா ஒரு தலைமை பண்புல இருக்க நீங்க ஒரு தோல்விய பார்த்ததுமே உங்களோட தோல்விய பார்த்ததுமே நீங்க தானே அழுது அழுது பேட்டி குடுக்குறீங்க. என்ன மக்கள் ஆதரிச்சிருக்கலாம். என்ன மக்கள் அதான் ஆதரிக்கலையே. உங்கள தான் ஒருபோதும் ஆதரிக்கவே இல்லையேங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்க வந்து இன்னும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கலெக்ஷனுக்கும், கட்டிங்க்கும் கட்சி நடத்திட்டு, இங்க வந்து உண்மையான மக்களின் பிரச்சனைய ஒ இந்தியா முழுவதும் பேசிட்டு இருக்கிறத, மக்களின் பிரச்சனைக்காக நிக்கிற காங்கிரஸ எப்படி நீங்க குறை சொல்லலாம்? காங்கிரஸ் வந்து டிவிகே கூட சேர்ந்தது அது மக்களின் விருப்பம். கம்யூனிஸ்ட் ம டிவிகே கூட சேர்ந்தது வந்து ஆதரவு தெரிவித்தது வந்து மக்களின் விருப்பம். அது ஆதரவு தெரிவிக்கலன்னா நீங்க மக்கள அவமானப்படுத்துற மாரி. அத எப்படி நாங்க வந்து டினை பண்ண முடியும்? அத எப்படி நீங்க வந்து ஒரு குறையா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? எப்படி உங்க வாயால அத குறையா அப்ப நீங்க வந்து இந்த மக்களையே அசிங்கப்படுத்துறீங்களா? மக்களையே அசிங்கப்படுத்தி பார்க்கிறீர்களா? அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் காங்கிரஸ்கார 10 எம்பியும் வந்து டிஎம்கே ஓட்ல தான் ஜெயிச்சான். அதனால நீ ரிசைன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் தேர்தல சந்திரி அப்படின்னா, டிஎம்கே ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு நீங்க ஃபிக்ஸட் ஓட்டு எதுவுமே கிடையாதுங்க. மக்கள் தனக்கு பிடித்த எந்த ஒரு ஐடியாலஜியோ, எந்த ஒரு எந்த ஒரு தலைமை பண்பையோ தேர்ந்தெடுக்குதோ, அந்த பண்பு தான் ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு டிவிகேவ தேர்ந்தெடுக்கு. அதனால இன்னைக்கு டிவிகே ஆட்சி அமைச்சிருக்கு. இத வந்து நீங்க வந்து இது வந்து டிஎம்கே ஓட்ல ஜெயிச்சான், ஏடிஎம்கே ஓட்ல ஜெயிச்சான்லாம் இங்க எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா காங்கிரஸ் ஓட்டுன்னு ஒண்ணு இருந்திருக்கும். அப்பதான் காங்கிரஸ் தான் எப்பயுமே நிலையா ஜெயிச்சுட்டு இருந்திருக்கணும். ஆனா அது அப்படிலாம் கிடையாது. இது ஜனநாயக நாடு. இது மக்களோட பெரும் ஆதரவு மெஜாரிட்டி யாருக்கு
மக்கள் குடுக்குறாங்களோ, அவங்க தான் மக்களை ஆளுவார்கள். அவங்க தான் மக்களின் பிரதிநிதியா இருப்பாங்க. அந்த அ அந்த ஆறாவ நீங்க புரிஞ்சுக்கணும் மொத. அத விட்டுட்டு அது டிஎம்கே ஆளுங்க. டிஎம்கே உங்களுக்கு ஒண்ணா இன்னும் திரும்ப திரும்ப என்ன இந்த வார்த்தைய சொல்ல வைக்காதீங்க. இன்னைக்கு டிவிகேக்கு ஓட்டு போட்ட முக்காவாசி பேரு டிஎம்கேல இருந்து தான் ஓட்டு போட்டாங்க. கட்சிக்கு உள்ள இருந்து ஓட்டு போட்டவங்க தான் அதிகமே தவிர, வெளியே இருந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து அது கான்ஸ்டன்ட்டான ஓட்டு. அது எப்பயுமே நார்மலா ஸ்விங் ஓட்டு தான் பண்ணாங்க. நாங்க எங்கள கூப்பிட்டாங்க டிவிகேல நாங்க போய் சேர்ந்தோம். நாங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம். நாங்க வந்து இன்னைக்கு ஆட்சியில பங்கு வாங்குனோம். எங்கள ஆட்சியில பங்கு குடுக்குறேன்னே தேர்தலுக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க. உங்கள கூட நீங்க கூப்பிடுவாரு. அண்ணனும் தம்பி என்னோட விஜய் தம்பி நான் வந்து நாங்கலாம் ஒண்ணா கூட்டணி வைக்க போறோம். அப்படின்ற மாரிலாம் நீங்க வந்து மனப்பால் குடிச்சிட்டு இருந்தீங்க. பட் அது நடக்கல. அது உங்கள மதிக்கவும் இல்ல. இதே மாரி எடப்பாடியாரும் தான் விஜய் வந்து எங்க கூட கூட்டணி வந்துருவாரு அப்படின்னு மனப்பால் குடிச்சாங்க. எத்தனையோ பேரு டிவிக்கே வந்து விஜய் வந்து எங்க கூட கூட்டணி வச்சுப்பாருன்னு அ ஆசைப்பட்டும், கேட்டும் அவங்க வந்து அவங்க கூட அவர் சேரல. அவரு ஆசைப்பட்டதும், அவர் கேட்டதும் காங்கிரஸை மட்டும் தான். அத நீங்க மனதில் வைத்துக்கொண்டு பேச வேணும். சரியா? அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் என்னைக்கும் அவசரப்பட்டுலாம் ஓடல. மக்களின் அ ஆதரவு எங்க? மக்களின் எண்ண ஓட்டம் என்ன? அப்படின்றத புரிஞ்சு தான் அதுக்கேத்த மாரி தான் காங்கிரஸ் அரசியல் நகர்வு செய்யுமே தவிர, ஒரு தன்னோட சுய லாபத்துக்காக என்னைக்குமே காங்கிரஸ் அரசியல் நகர்வு செய்யாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு பிஜேபி ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு காரணம் 100 எம்பி வந்து காங்கிரஸோட எம்பி தான். காங்கிரஸ்ல இருந்து போறவங்க தான். அத என்னைக்குனாலுமே உடைச்சு பிரீச் பண்ணி அ அ காங்கிரஸ் வந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நெனச்சிருந்தா, அத உடைச்சு மறுபடியும் கொண்டு வந்து காங்கிரஸ் பவர்ல உட்காரலாம். இன்னொன்னு இப்ப காங்கிரஸ் போனது கூப்பிட்டனால போனது ஓகே. பட் கூப்பிடாமயே ஒருத்தன் மக்கள் அவனுக்கு எம்எல்ஏவ ஜெயிக்க வச்ச பிறகுமே வந்து அத ரிசைன் பண்ணிட்டு உள்ள ஓடி வராங்களே! அவங்கள பத்தி ஏன் நீங்க வாய திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி வாய திறந்தா உங்க பெரியப்பா, சித்தப்பா, மாமா எந்த உறவுன்னு தெரியல. அவரு எடப்பாடியார் வந்து உங்களுக்கு வந்து பொட்டி அனுப்ப மாட்டாரா? அதனால தான் நீங்க அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க. இன்னொரு தடவ நீங்க காங்கிரஸ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அ உண்மைய பேசுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு உண்மைய மட்டும் பேசுங்க. உங்களோட பொய்யான தகவல்கள வந்து இங்க வந்து அள்ளி தெளித்து விட்டு போகாதீங்க. கேட்கிறவன் காதெல்லாம் பூ சுத்துன காது கிடையாது. இங்க வந்து உங்கள மாரி ஆட்களுக்கு என்னைய மாரி ஆட்கள் கண்டிப்பா பதில் சொல்ல காத்துக் கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.